வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸில் ரெண்டு முக்கியமான பேங்கிங் கான்செப்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்ப்போம். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரெண்டுமே முக்கியமான மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மானிட்டரி பாலிசி அப்படின்றது பண கட்டுப்பாடு கொள்கை. இது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா சென்ட்ரல் பேங்க், இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ. ஸோ இவங்க தான் இதை நிர்ணயம் பண்ணுவாங்க. நாட்டுக்குள்ள எக்கனாமிக்குள்ள பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது ஆர்பிஐ தான். ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக ஃபண்ட்ஸை ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அப்போ கடன் வாங்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அவங்க கையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அந்த பாண்ட்ஸை ஆர்பிஐ கையில் வச்சுட்டு தான் அந்த பணத்தை வாங்குவாங்க. இப்போ இந்த கடனை கொடுக்கும்போது ஆர்பிஐ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லெவி பண்ணும். இது பேர் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ரெப்போ ரேட்டில் வங்கிகள் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டில் அதை திரும்ப அவங்க அதை ரீபர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த ரீபர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ இந்த ரெப்போ ரேட்டை ஏற்றதுனாலையும் இறக்கிறதுனாலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பணவீக்கம், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முக்கியமான மானிட்டரி பாலிசி டூல் இந்த ரெப்போ ரேட். மானிட்டரி பாலிசி கமிட்டி, எம்பிசி, இதுதான் இந்தியாவில் இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஏஜென்சி, அந்த பாடி. இவங்க மெயினாக யூஸ் பண்ணுற அந்த பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா ரெப்போ தான். எப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதோ அப்பெல்லாம் இந்த ரெப்போ ரேட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படுத்துவாங்க. ரெப்போ ரேட் அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, பேங்க்ஸ் எப்பெல்லாம் ஆர்பிஐ கிட்ட இருந்து அந்த ஃபண்ட்ஸை வாங்குறாங்களோ அந்த ஃபண்ட்ஸை காஸ்ட்லியாக தான் வாங்க முடியும். ஏன்னா ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்திட்டாங்க, அதிக வட்டியில் தான் அந்த ஃபண்ட்ஸை வாங்க முடியும். அப்போ நேச்சுரலாக அந்த பணப்புழக்கம், லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பேங்க்ஸ் கிட்ட இருந்தால் அதுக்கப்புறம் லோன்ஸாக மக்கள் கையிலையும் இண்டஸ்ட்ரி கையிலையும் பேங்க்ஸ் கிட்ட இருந்து லோன்ஸ் போகும். ஸோ இந்த லோன்ஸ்னுடைய காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த கிரெடிட் ஆஃப் டேக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓவராலாக அந்த கிரெடிட்னுடைய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் ரொம்ப கம்மியாயிடும். இந்த காரணத்தினால லிக்விடிட்டி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனும் குறையும். ஒருவேளை எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்குன்னு வைங்க, இப்போ எக்கனாமிக் ரிசெஷனில் இந்தியா மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 4.4% 4%க்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன ஆகும்னா அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ என்ன ஆகிடும்னா, பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை சீப்பாக வாங்கலாம். அப்போ இந்த ஃபண்ட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகும். இந்த ஃபண்டையும் குறைஞ்ச வட்டியிலேயே ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கி மக்கள் கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அதிகமாக இவங்க வந்து லோன்ஸாக அளிக்கலாம். அப்போ இதில் என்ன ஆகும்னா, பணப்புழக்கம் அதிகமாக எக்கனாமிக்குள்ள கீழே இறங்கும், டிமாண்ட் அதிகமாகும். இதனால எக்கனாமிக் growth, வளர்ச்சி வந்து மறுபடியும் அதிகமாகும். ஸோ அந்த ரெப்போ ரேட்டை ஏற்றதுனாலையும் இறக்கிறதுனாலையும் லிக்விடிட்டியை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லிக்விடிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ரிவர்ஸ் ரெப்போ அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ரெப்போ. பேங்க்ஸ் எப்பெல்லாம் இவங்க கையில் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கோ இந்த சர்ப்ளஸ் ஃபண்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணிடுவாங்க. டெபாசிட் பண்ணி இதில் வந்து பேங்க்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது பேங்க்ஸ்க்கு ஒரு வகையான ஒரு ப்ராஃபிட், இன்சென்டிவ். அதே போல் ஒருவேளை ஆர்பிஐக்கு ஃபண்டு தேவைப்பட்டதுன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸ் கிட்ட இருந்து இந்த ஃபண்ட்ஸை வாங்குவாங்க. ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் டு ரெப்போ. இதில் அந்த விதிக்கக்கூடிய அந்த வட்டி இருக்கு இல்லையா, இதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஆர்பிஐனுடைய அந்த நெட் இன்கம். ஜென்ரலாக ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட கம்மியாக வைக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா ரெப்போ ரேட்டுக்கு ஈக்குவலாக ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வச்சுட்டா என்ன ஆகும்னா, பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு லோன்ஸ் எல்லாம் கொடுக்காம
எக்ஸ்ட்ராவாக இருக்க ஃபண்டை அழகாக ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வாங்கிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வங்கிகள் கிட்ட இருக்க அந்த பணத்தை, சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை எக்கனாமிக் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணணும், லெண்டிங்காக பண்ணணும், கடனாக கொடுத்து எக்கனாமிக் க்ரோத்தை தூண்டணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் ரெப்போ ரேட்டை எப்பயுமே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் உள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம். நன்றி.